Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அடி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடி 2023ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன டீசன்ட் வாட்சான ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷைன் டம் சாக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஹானா கிருஷ்ணன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் ஃபிலிம்ல நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் நடக்குது. அட் தி சேம் டைம் ரெண்டு பேருமே காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பைக் காரனுக்கும் நம்ம காரில் இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை கிளாஷ் ஏற்படுது. அங்கே நடந்த பிரச்சனையில வண்டியில் வந்த ரெண்டு பேரும் நம்ம கதையோட ஹீரோயின் முன்னாடி வச்சு அடிச்சதுனால கௌரவ குறைச்சலாக போயிடுது. என் பொண்டாட்டி முன்னாடி என் மானத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி திரும்ப அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி களத்தில் இறங்கி அவங்களை அடிச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி போங்க, சமாதானமாக போங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தினால இறங்கி போலான்னு முடிவு எடுத்துவாரு. அவங்க சண்டை போறதுக்கு ரெடியான ஒரு காரணத்தினால அவங்க வச்ச டிமாண்ட் ஹீரோ நிறைவேற்றினாரா, திரும்ப சண்டை போட்டாரா, ஒய்ஃபை சமாதானப்படுத்தினாராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா டீசன்ட் வாட்ச்னா மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. சொசைட்டிக்கு நச்சுன்னு ஒரு மெசேஜ் சொல்ல மாதிரி நீட்டா இருந்துச்சு. மலையாளம் ரிலீஸ் ஆன இஸ்க் நாட்ட லவ் ஸ்டோரி மூவியை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமே இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஐப்பனும் கௌஷம் மூவி ஸ்டைல், டிரைவிங் லைசன்ஸ் மூவி ஸ்டைல மேல் ஈகோஸ்டிக்கா அட்ரஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா தான் ஆம்பளைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்ககிட்ட சண்டைக்கு போகணுங்கிறத தாண்டி தான் பொண்டாட்டி முன்னாடி அடி வாங்கிட்டு அந்த அசிங்கம் போகணும், அதனால நான் ஆம்பளைங்கிறத அவகிட்ட ப்ரூவ் பண்ணுங்கிற அந்த மேல் ஈகோஸ்டிக் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் லவ் இல்லாம போறது கல்யாண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி டிராமான்னு சொல்லி பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லான லைஃப் லெசன் ஜேர்னிஸை சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணி நல்லதா நச்சுன்னு 4 மெசேஜ் சொல்லிருக்கக்கூடிய மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூவில நடிச்ச எல்லாரும் சூப்பரா இம்ப்ரெஷன் நடிச்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. ஷைன் டம் சாக்கோ, அஹானா கிருஷ்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டாவும் மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை நீட்டா பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ராப்பரா. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி, லவ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கூடவே பார்த்தீங்கன்னா மேல் ஈகோயிசம்னு சொல்லி நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல நடக்கக்கூடிய டிமாண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண விதம், கிளைமேக்ஸ் எண்ட் பண்ண விதம்னு சொல்லி நிறைய விஷயம் நோட்டபுளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக வாட்சபிளாக இருந்துச்சு. மூவியில் நோட்டபிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா கன்வின்சிங்கான சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மேல் ஈகோசம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிளேஷனை தாண்டி எமோஷனான இம்பாக்ட், ஃப்ளாஷ்பேக் ப்ராப்பராக இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா புது கப்பிள்ஸோட லைஃப் ஜேர்னி, கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லி நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவான, ப்ரிடிக்டபிளான, சிம்பிளான மேல் எகோஸ்டிக் கான்ஃப்ளிக்ட் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டும் கான்ஃப்ளிக்ட்டும் பத்தலங்கிறது அப்பட்டமா தெரியும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணி ஓவரான ட்ராமாவை கிரியேட் பண்ணனால ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கினுச்சு. ஸோ மலையாள மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மூவி எந்த அளவு ஸ்லோவாக இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. மலையாள மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமாங்கிறத தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.